ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரில. இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பேரதிர்ச்சியுள்ள ஒரு நாளும், எது நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோமோ அது இந்த நாள் நடந்துருச்சு. 28/12/2023 ஒரு மோசமான நாளாக ஆகிடுச்சு. இந்த வருடத்திலேயே நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார். இது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ முந்தானேத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செக்கப் அப்படின்னு தான் சொன்னாங்க. எப்போவுமே நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு ஆக்டிவாக இருக்கிறோம். கேப்டன் நியூஸ் அப்பப்போ அப்டேட் நான் பார்த்துட்டே இருப்போம். வழக்கமான ஒரு செக்கப் மியாட் மருத்துவமனை அப்படின்னு பார்த்தா காலையில் ஏஞ்சி பார்த்தா இந்தமாரி நியூஸாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, கேப்டன் ரசிகர்கள், கேப்டன் தொண்டர்கள், ஸோ எத்தனை பேர் குவிந்து இருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு துயரம், பெரிய ஒரு கஷ்டமான நாளாக ஆகிடுச்சு இன்று. கேப்டன் அவர்கள் நார்மலான ஒரு செக்கப் போயிருக்காரு. பட் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நுரையீரல் ரொம்பவே பாதிப்பாகிடுச்சு. வெண்டிலேட்டரில் தான், செயற்கை சுவாசம் அதில் தான் வச்சுருந்தாங்க நம்ம கேப்டன் அவர்களை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸோ பலனளிக்காமல் அவர் இயற்கை எய்தினார். எத்தனையோ பேர்த்துக்கு ஸோ பெரிய பெரிய உதவிகள், ஸோ பெரிய பெரிய தொகைகள்லாம் கொடுத்துருக்காரு. எத்தனையோ ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. பல வீடியோக்களில் ஸோ அவர் சொல்லாமல் செஞ்சுருக்காரு அப்படின்னு நிறைய இருக்குது. வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஸோ பழைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். கேப்டன் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு ஊரே பேசும். அந்த அளவுக்கு ஸோ கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ அவர் மறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றும் யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத மாரி இருக்குது இப்போ. ஸோ இப்போ இது ஒரு கற்பனையாக, ஒரு கனவாக இருக்குமா அப்படின்னு நிறையா பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. பட் அது கனவு கிடையாது. ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்றதான் இந்த உலகம். கேப்டன் அவர்கள் நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்காரு. நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு, காசு கொடுத்துருக்காரு, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஊரறிஞ்ச உண்மை, 100% சொல்கிறேன். ஸோ கேப்டன் அவர்கள் இந்த உதவி செஞ்சுருக்காங்க. கேப்டன் அவர்களை பற்றி நீங்கள் பேசினாலே ஸோ உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது யூடியூப், அவங்க யாரெல்லாம் யூடியூப் வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கேப்டனை பற்றி நீங்கள் பேசினாலே ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எல்லாமே அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதன் மூலமே உங்களுக்கு ஒரு பொழப்பு மாரி இருக்கும். ஸோ இதை நான் எத்தனையோ வாட்டி நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன். எப்பப்பெல்லாம் என் சேனல் ரொம்ப டவுன் ஆகுதோ அப்பப்போ நான் கேப்டனை பற்றி பேசி கொஞ்சம் உயர்வாக என் சேனல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. என் சேனல், அதாவது இது எனக்கு ஒரு வாழ்க்கை மாரி. ஸோ எத்தனையோ பேர் வாழ்க்கை கேப்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதேமாரி என்னோட சேனல் மூலியமாக ஸோ வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு நல்வுள்ளம் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தாங்கிக்க கொள்ளாத ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. கேப்டன் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், ஸோ அனைத்து தரப்பு, கேப்டன் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அனைத்து தரப்பு எல்லாத்துக்குமே நம்ம சினிமா சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி நம்ம கேப்டன் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனடைய வேண்டிக் கொள்வோம். இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல. ஸோ திக்கி பேச்சே வரமாட்டுது. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஸோ மனமார்ந்த நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.